இப்போ சனீஸ்வரனுக்கு ஏகப்பட்ட ஆஹ், 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, அப்புறம் 8ல சனி இப்படிலாம் சொல்கிறோம். இப்போது சனி முடிஞ்சவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? சகாய சனி, பாக்கிய சனி, வெற்றி சனி, எதிரிகளை தும்சம் பண்ணுற சனி, கர்ம சனி, இப்படியெல்லாம் லாப சனி இப்படிலாம் சொல்கிறோம். சரி, இப்போ முடிஞ்சவங்களுக்கு ஓகே. இப்போ நம்ம என்னென்னா எல்லோரும் பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா, நீங்கள் சனீஸ்வரன் வந்தால் இப்படி இருக்கும்னு சொல்கிறது பயமுறுத்தி அதுக்கான விடையே கிடையாது. சனீஸ்வரன் இப்படி இருக்கும், ஓகே இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிடுறீங்க. இப்போ அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன விளைவு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக்கமாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திரு கார்த்திக்ராஜன் சிவாச்சாரியார். இது காயத்ரி ஜோதிடம் பதிவுகள். இனி பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சனீஸ்வரன் என்ன பொதுவான, அதாவது ஆன்மீக கலந்த ஜோதிடம், இதுக்கான விளைவு என்ன, இதுக்கு நான் தீர்வு என்ன, அதாவது முழுமையான தீர்வு என்ன, அது அந்த நேரத்தில் எப்படி அணுகுமுறைகள் இருக்கணும், நம்மளை எப்படி மாற்றிக்கணும், நம்மளோட எண்ணங்களையும் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனைகளையும் மாற்றி எப்படி அது சுலபமாக கையாள்வதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.